திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப் பொருட்கள் புழக்கம் பெருமளவு அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து பொதுமக்களிடையே பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புகிறது என்றும் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.92 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற 3 பேரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, அவர்களில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணைத் தலைவர் இப்ராஹிம் என்பவரும் ஒருவர் என தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை அருகே 5 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி செல்வகுமார் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா எல்லா குற்ற செயல்கள் பின்னணியிலும் போதைப் பொருள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். இங்கே சிவகங்கையில் மாவட்ட ஊரக பிரிவு செயலாளர் செல்வகுமார் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார். நீங்கள் அதன் பின்னணியில் இன்றைக்கி வசந்தகுமாருங்கிறவரை காலில் சுட்டு பிடிச்சிருக்கிறதா சொல்கிறார். அவர் பின்னணி பார்த்தீங்கன்னா கஞ்சா. நீங்கள் எல்லா குற்றங்களுக்கும் பின்னணியில் போதைப் பொருளுங்கிறது இருக்குது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ராமநாதபுரம் திமுக நிர்வாகியை நிரந்தரமாக கட்சியில் இருந்து நீக்குவதாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் வகை போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருட்களுடன் சேர்த்து 7 லட்சம் ரூபாயும் பணத்தையும் போலீசார் கைப்பற்றியிருந்தனர். இந்த சம்பவத்தில் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணை செயலாளர் சையத் இப்ராஹிம் என்பவருக்கும் தொடர்பிருப்பதாக தகவல் பரவியது. தொடர்ந்து சையத் இப்ராஹிம் உட்பட 3 வரை போலீசார் கைது செய்து ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சையத் இப்ராஹிமை திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஃபைசுல் ரஹ்மான் மற்றும் சென்னையை சேர்ந்த மன்சூர் ஆகியோரையும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 3 வருக்கும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் குடோன் வைத்திருக்கும் மன்சூர் மணிப்பூரில் இருந்து போதைப் பொருளை கடத்தி வந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பின்னர் ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் போதைப் பொருளை கடத்தியதாக கூறப்படும் நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.